மலர் ஆசைப்பட்ட மாதிரியேவும் பாக்யராஜ் பின்னாடி மலர் ஜாலியா உட்காந்துட்டு ரோட்ல நைட் ட்ரிப் போறாங்க. அந்நேரத்துல நைட்டு 12 மணி ஆயிடுது. பாக்யராஜ் ஒரு இடத்துல நிப்பாட்டி மலருக்கு பர்த்டே விஷலாம் சொல்றாங்க. உடனேவும் மலருக்கு பிடிச்ச கிஃப்ட்லாம் குடுக்குறாங்க. மலரும் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. உடனேவும் இந்த பர்த்டே நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு மலர் வந்து பாக்யராஜ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரியே தான் இனிமேல் வருஷம் வருஷம் உனக்கு நான் சர்ப்ரைஸ் குடுப்பேன்ட்டு பாக்யராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மலர்கிட்ட. சரின்னு பீச்சுக்கு போறாங்க. அங்கேயும் ஜாலியா பேசி சிரிச்சுட்டு, அ உடனே இங்க மலர் இருந்துகிட்டு யாராவது எழுந்து ஏதாவது கேட்டாங்கன்னா, அப்புறம் நம்ம காணோம்னு சொல்லிட்டு திட்டமாட்டாங்களா? அப்படின்ட்டு மலர் பயந்துகிட்டே இருக்காங்க. "இங்க பாரு மலரு, நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் நான் இங்க கூட்டு வந்திருக்கேன். ஆனா நீ ஏன் இப்படி அத பத்தி யோசிச்சுட்டு இருக்க? நீ எவ்வளோ நேரம் இங்க இருக்கணும்னு சொல்றியோ, அவ்வளோ நேரம் நம்ம இருந்துட்டு போகலாம். எத பத்தியும் நீ யோசிக்க வேண்டியதில்ல. நான் எதுனாலும் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்" அப்படின்னு பாக்யராஜ் சொல்றாங்க. "ஓ! அவ்வளோ தைரியம் ஆகிருச்சா பாக்யராஜ் உங்களுக்கு?" அப்படின்னு மலர் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே "சரி போதும் நம்ம கிளம்பலாம்" அப்படின்ட்டு மலர் சொல்றாங்க. பாக்யராஜும் மலரும் பைக்ல வர்றாங்க. வரும்போது இங்க தங்கராஜ், மலரும் பாக்யராஜும் பைக்ல வர்றத பார்த்துடுறாங்க. உடனேவும் அத ஃபோட்டோவும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு நேரா பாக்யராஜ் விடிய காலையிலேயும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்க தங்கராஜ் வந்து பாக்யராஜ் வீட்டுக்கு, மலரும் பாக்யராஜ் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நல்ல வேளை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு, அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தங்கராஜ் காலங்காத்தாலேவும் வீட்டுக்கு வந்தத பார்த்துட்டு, "என்ன மாப்பிள திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படின்ட்டு அவங்க மாமனார் கேட்குறாங்க. உடனேவும், "இல்ல மாமா, திடீர்னு உங்கள பார்க்கணும்னு தோணுச்சு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்தேன்" அப்படின்ட்டு தங்கராஜ் அந்த ஃபோட்டோவ அப்படியே அவங்க மாமனார்ட்ட காமிக்கிறாங்க. அவங்க மாமியாரும் அத பார்க்குறாங்க. "என்ன இதெல்லாம்?" அப்படின்ட்டு கத்துறாங்க. "பாக்யராஜ், மலரு இங்க வாங்க" அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு அந்த ஃபோன அவங்க கிட்ட காமிச்சுட்டு, "என்ன இதெல்லாம்? குடும்ப பொம்பளையா லட்சணமா வீட்ல அடக்க ஒடுக்கமா இல்லாம, என்ன இதெல்லாம்? குடும்ப பொம்பள பண்ற காரியமா நீ பண்ணியிருக்க? என் மானத்த வாங்குற" அப்படின்ட்டு உங்க மலரோட மாமியார் திட்டுறாங்க. "பாக்யராஜ், என்ன இதெல்லாம்? இந்த வீட்டுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுலாம் இருக்கு. அத பார்த்து நீங்க தெரிஞ்சு நடந்துக்க மாட்டீங்களா? இத மதிக்காதவங்க யாரும் இந்த வீட்ல இருக்க வேண்டாம்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல. என்ன இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கிட்ட அவங்க அப்பா திட்டுறாங்க. உடனேவும் இங்க பாக்யராஜ் இருந்துகிட்டு, "அப்பா, மலரோட பர்த்டேக்கு அவ ஆசைப்பட்டத நான் செஞ்சேன். இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்ட்டு இங்க பாக்யராஜ் வந்து சொல்றாங்க. உடனேவும் தங்கராஜ பார்த்து பாக்யராஜ், "இங்க பாருங்க, உங்களுக்கு தான் உங்க ஒய்ஃப் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு தோணாது. ஆனா நான் அப்படி கிடையாது. என் ஒய்ஃப் என்ன ஆசைப்படுறாங்களோ அத நான் செஞ்சு கொடுப்பேன். என் ஒய்ஃப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு எனக்கு ஆசை. அததான் நான் செஞ்சேன். இத யாரும் பெருசா பேச வேண்டிய அவசியம் கிடையாது." அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்து அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்க மலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாக்யராஜ் பேசுனது நினைச்சு. இது சரி எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.